வணக்கம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் கனடா tamilnews.ca தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். இனப்படுகொலை குறித்த கனேடிய பிரதமரின் கருத்து இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என்று இலங்கை அரசாங்கம் எச்சரித்துள்ளது. கனேடிய பிரதமரின் தமிழின படுகொலை கூற்றை இலங்கை அரசாங்கம் நிராகரிக்கின்றது. தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தார். 2 வருடங்களுக்கு முன்னர் கனேடிய நாடாளுமன்றம் மே 18ஆம் தேதியை தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்ததை பிரதமர் இந்த அறிக்கையில் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் இலங்கையில் தமிழின படுகொலை நிகழ்ந்தது என்ற ஜஸ்டின் ட்ரூடோவின் கூற்றை ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்று இலங்கை வெளியுறவு அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இலங்கையில் இனப்படுகொலை நிகழ்ந்தது என்ற குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து மறுக்கிறது என்று இலங்கை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை ஒன்று குறிப்பிடுகின்றது. இலங்கை தொடர்பில் கனேடிய பிரதமர் தொடர்ச்சியாக வெளியிட்ட அறிக்கைகள் கனடாவின் தேர்தல் வாக்கு வங்கி அரசியலின் விளைவு என்று இலங்கை வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டுகிறது. இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தவறாக குறிப்பிடும் ஜஸ்டின் ட்ரூடோவின் ஒப்புதல் இலங்கை வம்சாவளி கனேடியர்களிடையே இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் செயலாகும் என அந்த அறிக்கை குற்றம் சாட்டுகிறது. கனடாவில் தமிழின படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் போரின் போது புரியப்பட்ட குற்றங்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் பொறுப்பு கூறப்படுவதற்கும் எப்போதும் குரல் கொடுப்போம் என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். 2 வருடங்களுக்கு முன்னர் கனேடிய நாடாளுமன்றம் மே 18ஆம் தேதியை தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்ததை அவர் நினைவு கூர்ந்தார். தமிழின படுகொலை நினைவு தினம் குறித்து கனேடிய அரசியல் தலைவர்கள் பலரும் தமது கருத்துக்களை தெரிவித்தார்கள். தமிழின படுகொலையை நினைவுகூரும் தமிழின படுகொலை நினைவு தினம் கனேடிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் பணவீக்கம் 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. கனடாவின் வருடாந்த பணவீக்க விகிதம் ஏப்ரல் மாதத்தில் 2.7% குறைந்தது. கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் இந்த விபரத்தை அறிவித்திருக்கிறது. இது அடுத்த மாதத்தில் கனேடிய மத்திய வங்கியின் வட்டி விகித குறைப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. ஆய்வாளர்கள் பணவீக்கம் மார்ச் மாதத்தில் இருந்து 2.9% இருந்து ஏப்ரல் மாதத்தில் 2.7% குறையும் என கணித்திருந்தனர். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும். 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க் 416-568-4301. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இந்த வார கனேடிய செய்திகள் தொடர்கின்றன. வாகன திருட்டை எதிர்ப்பதற்கான தேசிய செயல் திட்டத்தை கனேடிய அரசாங்கம் கோடிட்டு காட்டியுள்ளது. இந்த திட்டத்தில் திருடர்களுக்கு கடுமையான தண்டனைகள், காவல்துறை, அரசு அதிகாரிகள், எல்லை அமுலாக்க பிரிவினருக்கு இடையே தகவல் பகிர்வு அதிகரிப்பு ஆகியவை அடங்குகின்றன. இந்த திட்டத்தில் முதன்மையாக வாகன திருட்டை எதிர்த்து போராடுவதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகளும் அடங்குகின்றன. 2022 தொழில்துறை மதிப்பீடுகளின்படி முந்தைய ஆண்டை விட பல மாகாணங்களில் வாகன திருட்டை விகிதங்கள் அதிகரித்துள்ளன.
கியூபெக்கில் திருட்டுக்கள் 50% அதிகரித்துள்ளது. ஒன்டாரியோவில் அவை 34.5% உயர்ந்துள்ளது. டொரண்டோ பெரும்பாக காவல்துறை சேவைகள் 104% உயர்வை அறிவித்துள்ளன. வாகன திருட்டில் உலகின் முதல் 10 நாடுகளில் கனடா இடம் பிடித்துள்ளது. பிப்ரவரி மாதம் முதல் 1500க்கும் மேற்பட்ட திருடப்பட்ட கனேடிய வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இன்டர்போல் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி முதல் உலகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் 200க்கும் மேற்பட்ட திருடப்பட்ட கனேடிய வாகனங்கள் கண்டுபிடிக்கப்படுவதாக இன்டர்போல் கூறுகின்றது. திருடப்பட்ட வாகனங்களுக்கான கனடாவின் தரவுத்தளத்தை இன்டர்போலுடன் ஒருங்கிணைக்க இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் RCMP எடுத்த முடிவு காரணமாக இதுவரை 1500க்கும் மேற்பட்ட திருடப்பட்ட கனேடிய வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இன்டர்போல் தெரிவித்துள்ளது. 137 நாடுகளில் இருந்து தகவல்களை சேகரிக்கும் இன்டர்போல் தரவுத்தளம் இந்த ஆண்டு இதுவரை திருடப்பட்ட வாகனங்களின் உலகின் முதல் 10 நாடுகளில் கனடா இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிடுகின்றது. 2 சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக தமிழர் ஒருவர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளுகின்றார். பிராட்ஃபோர்ட் வெஸ்ட் வில்லியம்பரி நகரைச் சேர்ந்த 20 வயதான ஜனார்த்தன் சிவரஞ்சன் என்பவர் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கின்றார். 2023ஆம் ஆண்டில் நிகழ்ந்த தொடர்ச்சியான சம்பவங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. யோக் பிராந்திய காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. 18 வயதுக்கு குறைந்தவர் போல் தன்னை அடையாளம் காட்டி 2 சிறுமிகளை அவர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இவரினால் மேலும் சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் காவல்துறையினர் அவரது புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார்கள். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. இந்த வார கனேடிய செய்திகள் இதோடு நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.